ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ தான் வேலைக்கு போயிட்டு வந்தேன். வந்துட்டு கையில் துவைக்கிற துணியெல்லாம் துவைச்சிட்டு மிஷினில் துணி போட போகிறேன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, பாப்பாவோட லைவில் பார்த்தேன், நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சு. அவள் சின்ன பிள்ளை, ஆசைப்பட்டு ஏதோ யூடியூப் சேனல் ஆரம்பித்து அவளுக்கு நானும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் சின்ன சின்ன வீடியோஸ்லலாம். ஏன்னா எனக்கும் டைம் இருக்காது, நானும் வேலைக்கு போகணும். சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். தயவு செஞ்சு பேட் கமெண்ட்ஸ் போடாதீங்க. ஏன்னா உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க. அவள் சின்ன பிள்ளை, அவளுக்கு என்ன கமெண்ட்ஸ் போடணுமோ அது போடுங்க, அவள் அதுக்கு பதில் சொல்லுவாள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை சொல்லுங்கள், அதை திருத்திக்கலாம். அதுக்காக பேட் கமெண்ட்ஸ்லாம் போட்டுட்டு அது கேட்க முடியல, பார்க்க முடியல, கேட்குறதில்ல பார்க்க முடியல, அவ்வளோ அசிங்கமாலாம் வருது. அந்த மாதிரிலாம் போடாதீங்க. அவளை என்கரேஜ் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணாக பாருங்க, அவளை என்கரேஜ் பண்ணுங்க. நிறைய பேர் லைவுக்கு வராங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. சின்ன சின்ன பசங்களாம் வராங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய பொண்ணுங்கள்லாம் வராங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணுங்க. என்னம்மா? 450. சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாவது தவறுகள் இருந்தால் சொல்லுங்க, அதை திருத்திக்குவா. மற்றபடி வேற எதுவும் அசிங்கமாலாம் பேச வேண்டாம். ஏன்னா சின்ன பிள்ளை. நானும் பக்கத்தில் தான் இருப்பேன் அவள் லைவ் போடையில். பகலில் போடையில் என்னால் இருக்க முடியல, பகலில் வேலைக்கு போயிடுவேன். எதுவும் தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஆனால் பேட் கமெண்ட்ஸ் மட்டும் தயவு செஞ்சு போடாதீங்க. முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்க. துணி கையில் துவைக்கிற துணியெல்லாம் கையில் தான் துவைப்பேன். வீட்டுக்கு போட்டுக்கிற துணி போட்டுறது. ஏன்னா எல்லா துணியும் கையில் துவைக்க முடியாது. அங்கேருந்து வேலை விட்டு வரதே செம்ம டயர்டாக தான் வருவேன், அதனால் முடியாது. கொஞ்சம் துணி கையில் துவைச்சிறது. முக்கால்வாசி தம்பி துணியை வந்து கையில் துவைச்சிருவேன். ஏன்னா அவனோடதெல்லாம் ஃபார்மல் ட்ரெஸ் சொல்லுவாங்கள்ல, அதுதான் போடுவான். அது எனக்கு சொல்ல தெரியல. அது நம்ம மிஷினில் போட்டோன்னா மற்ற துணியில் உள்ள அழுக்கெல்லாம் அதில் ஒட்டிடுது, நல்லா இருக்க மாட்டேங்குது. துணி எடுத்து போட்டுட்டு கத்துவான், என்னம்மா துவைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே அவன் துணியெல்லாம் கையில் துவைச்சிடுறது. என் துணி, பாப்பா துணியை மிஷினில் போட்டுருவோம். கொஞ்சம் துணி தான் இருக்கும், அதை மட்டும் நாங்கள் மிஷினில் போட்டுறது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணுறீங்க? எங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி எங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.